ஹலோ, நான் உங்கள் வினோத். இது எங்களோட செகண்ட் டே. நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித் தர போகிறாரு. நாமளும் நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். வணக்கம் தாத்தா. ஓகே, உங்கள் பேர் என்ன? என் பேர் சங்கர். சங்கர். வயசு? வயசு 57, 58. இங்கே எத்தனை வருஷமாக இங்கே வேலை? இங்கே ஒரு 6 மாதமாக பார்க்கணுங்க. ஒரு சட்ட வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தேன். அவங்க முன்னாலே எனக்கு பழக்கம். சொல்லி வச்சுருந்தேன், ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு. அவங்க கேட்டுட்டு ஒரு வாரம் பொறுத்து இந்த மாதிரி கோயிலூரில் மடத்தில் வேலை, தோட்ட வேலை இருக்குது, வந்து சரியான்னு கேட்டாங்க. சரி வாரங்கப்பா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா. சரி நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு நாள் தவணை கொடுத்து மைக்கா நாள் வர சொல்லிட்டாங்க. வந்து பார்த்தேன். இங்கே சூப்பர்வைசரு, மேனேஜரு, சாமியெல்லாம் கேட்டேன். சாமியே தெரியாது நமக்கு. மேனேஜரையும் சூப்பர்வைசரையும் கேட்டேன். அவங்க அப்பா சாமி வெளியில் இருக்காங்க, அவங்க நாளைக்கு வந்துடுவாங்க, இன்றைக்கி நைட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு நான் நைட்டு கேட்டுக்கிட்டு நாளைக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா வேலைக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு. சரின்ட்டு மைக்கா நாள் சாயங்காலமாக வர சொன்னாங்க. வந்தேன். கரெக்டாக வந்து ஆளை சாமியை வீட்டில் இருந்தாங்க. மேனேஜரை பார்த்தேன். அவங்க ஐயா உங்களை சாமியை கேட்டேன், வேலைக்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுங்க, என்னென்ன மாதிரி டைம் நேரம்லாம் சொன்னாங்க. சரிங்க ஐயா, நான் வரேங்க ஐயா. அப்புறம் நீ டெய்லி அங்கே போகிறதுக்கு நீ இங்கேயே தங்கிடலாம் ஐயா, நைட்டு சாப்பாடு எதுக்கு 100 50 ரூபா பெட்ரோல் வேஸ்ட் பண்ணுற, இங்கேயே சாப்பிட்டு இங்கே தூங்கலாம் அப்படின்னாங்க. சரிங்க ஐயா, நான் ஒரு 2 நாள் போகிறேன், போய் பார்த்துக்கிட்டு வரேன், எப்படி தோதோ அப்படி நைட்டு தங்குறதுக்கு பசங்களை கேட்குறேங்க ஐயான்னு சொன்னேன். அப்புறம் 2 நாள் செஞ்சுட்டு பசங்களை கேட்டேன். சரிங்கப்பா, உங்களுக்கு முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா நீங்கள் தங்குறேன்னா தங்கிக்கோங்க அப்படின்னா. சரிங்க ஐயா, நான் இங்கே தானே தங்கிக்கிறேன், நைட்டு தங்கிட்டு காலைல டயத்துக்கு வேலைக்கு போகிறேங்க ஐயா அப்படின்னு. சரிப்பா பாருங்க அப்படின்னாங்க. அதுலேருந்து நான் தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மட்டும் கரெக்டாக வேலை உண்டு, நான் உண்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 7 7:30க்கு உள்ளே வந்துடுவேன். 8 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு படுத்துறேன். சரிங்கய்யா. சரி, உங்கள் குடும்பத்தை பற்றி? குடும்பம் பசங்க, 2 பசங்க. ஒருத்தன் அழகு, ஒருத்தன் பழனிக்குமார். 2 பேரும் சென்ட்ரிங் வேலை பார்க்குறானுங்க. சம்சாரம் பேர் அஞ்சலை. நாங்கள் 4 பேர். பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க பாட்டில் அவங்க இருக்காங்க. சின்ன பையன் வீட்டோட எங்களோட இருக்கிறான். 2 பேரும் சென்ட்ரிங் வேலை பார்ப்பாங்க. அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. நான் இங்கே வந்ததுனால வயவரப்பு விவசாய வேலையும் அவங்களும் செய்வானு, எல்லா வேலையும் அவங்களும் பார்ப்பானுங்க. ஆனால் கரெக்டாக அம்மாக்கிட்ட தேடி அவங்க வேலை பார்க்குற காசு அம்மாக்கிட்ட கொடுப்பானுங்க, கரெக்டாக கொடுத்துருவானுங்க. எந்த இதுவும் இல்லை. ஒரு ட்ரிங்க் பண்ணால் தப்பான ஐட்டம் வழி பண்ணுறதுக்கான ஆளுங்க இல்லை. 2 பையனும் கரெக்டாக நடந்துக்குவானுங்க, எந்த தப்பும் இல்லை. நான் தான் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை திட்டுவானுங்க. அப்பா இது மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா செய்யாதீங்க, எப்போவோ ஒரு நாளுன்னா அதை கண்டினியூ பண்ணிக்க கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு பேசுவோம். இதுதான் உண்மை. இதுக்கு முன்னால் நான் மெட்ராஸில் இருந்தேன். சிறு பிள்ளையில் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் போயிருந்தேன். 1982 நான் டிஸ்கோ சாந்திக்கிட்ட டிரைவராக இருந்தேன். சின்ன ஆள். அவங்க வீட்டிலே வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே டிரைவரிங் கற்றுக்கணும், அங்கேயே இருந்தேன். அவங்களே லைசன்ஸ் எடுத்து கொடுத்து வச்சுருந்தேன். ஒரு 6-7 வருஷம் போல் அவங்கள்ட்ட வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லாமே வந்துச்சு. டக்குன்னு அவங்க வைத்தியம் பண்ணி விட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் வைத்தியம் பண்ணி திருப்பி போகிற டயத்துக்கு அந்த அம்மா இறந்து போனதாக தாக்கல் வந்தது. போய் பார்த்தேன். பார்த்துட்டு அதிலேருந்து வெளியில் கொஞ்சம் நாள் ஒரு செட்டியை வீட்டில் வேலை பார்த்தேன். ஒரு வருஷம் வண்டி ஓட்டினேன். ஓட்டிகிட்டு அப்புறம் நேராக வீட்டில் குழந்தை இல்லை, எனக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால் அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வாப்பா அப்படின்ட்டாங்க. நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வந்து 2 வருஷம் செஞ்சு என் பையன், பெரிய பையன் பிறந்தான். அந்த வளம் மெட்ராஸ் போகவே இல்லை. இன்னமும் லைசன்ஸ் வச்சுருக்கிறேன். அதை என்ட்ரி பண்ணி வருஷம் என்ட்ரி பண்ணி வீட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி காட்டு வேலை, தோட்டத்து வேலை, காட்டு வேலையை தான் செய்கிறேன், விவசாய வேலை. டிரைவிங்குக்கு போகலாம். லைசன்ஸ் இருக்கும்போது ஏன் நீங்கள்? எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. எனக்கு உடல்நிலையும் கம்மியாகிடுச்சு, அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் அதை தக்க வைக்க விரும்பலை.
சரிங்கய்யா. அப்போது இந்த விவசாயத்துறையில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? விவசாயம் வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லா ஆர்வம். எங்கள் தாத்தா அப்பா காலத்துலேருந்து விவசாயம் ஆரம்பிக்கும். அவங்க எந்த வழியில் செய்வாங்களோ அதே வழியில் நானும் போய் செய்வேன், பார்ப்பேன், அதை கண்ணார பார்ப்பேன். அதுலேருந்து எனக்கு ஆர்வம் ரொம்ப. அவங்க செஞ்ச நினப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் வரும். அதே மாதிரி நம்மளும் செய்யணும், நம்மளும் இந்த பேர் எடுக்கணும். தாத்தா அப்பா என்ன யுகத்தில் வேலை பண்ணாங்களோ அப்படி நம்மளே செய்யணுங்கிறத வச்சு நான் இது மாதிரி செய்வேன். இந்த மரம் வெட்டுறோம் பண்ணுறோம், இந்த மரசுகளுக்கு இன்ன உரம் வைக்கிறது, அதை ரவுண்டு கட்டி தண்ணி விடுறது, இதெல்லாமே அவங்க செய்வாங்க. செஞ்சு எனக்கு சின்ன ஆளில் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதே வழிக்க அந்த நினப்பில் இப்போ அதே மாதிரி நான் ரவுண்ட் எடுத்து பூரா குப்பை கொட்டி அதுக்கு தண்ணி விடுவேன். தண்ணி விட்டு மேலே மரம் பூத்து பாலை தள்ளி காய் நல்லா காய்க்க ஆரம்பிக்கும். கத்திரிக்காய், வெண்டிக்காய், பச்சை மிளகா இதுகளும் அதே மாதிரி தான். பயிரிட்டு விதையை வாங்கி கொண்டாந்து பதியம் போட்டு அதை பறித்து நட்டு அதில் இருந்து அதுக்கு தண்ணி விட்டு மண் அணைச்சி அது செடி வளர வளர அதுக்கு என்ன தீவாரணம் பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கணுமோ அதுகளை அடித்து காய் கொண்டாந்து இப்போ இந்த மரத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வேலை செய்யும் போது நீங்கள் மன திருப்தியோடு செய்கிறீங்களா? நல்ல மனசோடு எல்லாரும் நம்மளால 10 பிள்ளைய சாப்பிடுங்க. அதனால் நான் ஒரு 4 கிலோ 5 கிலோ பறித்தாலும் எனக்கு மன திருப்தி. 10 பிள்ளைங்க நம்மளால சாப்பிடுதுங்களே அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் செய்கிறேன். இதை செஞ்சு 10 பிள்ளைங்களும் தாத்தா வெண்டிக்காயா நல்லா இருக்கும் தாத்தா, கத்திரிக்காயா நல்லா இருக்கும் தாத்தா அப்படின்னு நான் என்னை பாராட்டுங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பியெல்லாம், வயிற்றுக்கு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன உண்மை. சரிங்கய்யா. நீங்கள் இங்கே வந்த புதுசுக்கும் இப்போ இருக்கிற இந்த கோவிலூருக்கும் என்ன வித்தியாசம்? கோயிலூர் எனக்கு முன்னால் கொஞ்சம் விசனமாக தெரிஞ்சுது. இப்போ இந்த பிள்ளைங்கெல்லாம் பார்க்க நம்ம வீட்டு பசங்க மாதிரி எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா திருப்தியாக இருக்குது. பசங்க எல்லாம் நல்லா பழகிருச்சுங்க. அதில் யார் வந்தாலும் நல்லா தாத்தான்னு பழகிருச்சுங்க. அதுகளை பார்க்க எனக்கு என் பசங்களை விட இதுக தான் எனக்கு அதிகமான ஆசை. நல்லா நம்பிக்கையில் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குங்க. நீங்கள் வாழ்ந்த காலத்துக்கும் இப்போ இருக்கிற இந்த காலத்துக்கும் என்ன? வாழ்ந்த காலம் அப்போ எனக்கு இள வயசு, நல்ல விதமாக வாழ்ந்தேன் பண்ணேன். அதுதான் அந்த வாழ்வுங்க வந்து இப்போ ஆள் வயசு கம்மியாகிடுச்சு. வரையில் உடம்பு சரினால முடிஞ்ச வேலையை என்னால் திறமைக்கு முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கின்னு இருக்கிறேன். செஞ்சு அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முன்னால் வந்து உள்ள செஞ்ச வேலையெல்லாம் இப்போ செய்ய முடியலை. ஆமாம். சரிங்கய்யா. உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டு தரணும் இது. ஆமாம். என் வாழ்க்கைக்கு இப்போ வந்து கோயிலூர் தான் கேள்விக்குறியாக இருந்து கோயிலூரில் தான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற ஒரு நிபந்தனையில் இருக்கிறேன். கோயிலூரே எனக்கு ஆண்டவர் இல்லாது ஆண்டவர்கிட்டே இருந்து நம்மளுடைய வாழ்க்கை முடிச்சு நமக்கு எப்போ காலுகையும் நம்மளால் முடியலைங்கிற பட்டத்துக்கு வருதோ அப்போ பெத்த பிள்ளைகள்கிட்ட போய் இருப்போம். அது வரைக்கும் ஆண்டவருக்கு பாடுபடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து. சரிங்கய்யா. கடைசியான கொஸ்டின், இந்த காலத்து பசங்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த காலத்து பசங்களுக்கு நல்ல பேர் எடுத்து நல்ல விதமான வாழ்க்கையில் அமையணும், வாழணும். ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நல்ல பேரில் நல்ல விதமாக வாழணும். 10 ரூபாய் படிக்கிற டயத்துக்கு படிக்கணும், 10 ரூபாய் செலவு பண்ணுற நேரத்தில் பண்ணிட்டு மிச்சத்தை இருக்கிறத அம்மா அப்பாவுக்கு கொடுத்து நல்ல பேர் எடுத்து வாழணும் இந்த காலத்து பிள்ளைங்க. அதுதான் என்னுடைய ஆசை, முதல் ஆசையே. நல்ல பேர் எடுக்கணும். கண்டிப்பாக அதுதான் ஆண்டவரை நான் வேண்டிக்கிறேன். என்னை தாத்தான்னு கூப்பிட்ற பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், நல்ல பேர் எடுங்கப்பா, நல்ல பேர் எடுங்கன்னு சொல்லுவேன். இதுதான் உண்மை. சரிங்க ஐயா. எங்களோட இவ்வளோ நேரம் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், இப்போ நம்ம சங்கர் தாத்தாவை பற்றி பார்த்தோம். அவரோட லைஃப் ஸ்டோரி உண்மையாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக இருந்துச்சுல. அதில் அவர் சொன்னதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவர் டிரைவராக இருந்தார், இன்னும் டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அதை விட்டுட்டு விவசாயமே அவருக்கு பிடிச்சதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை விரும்பி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா அது கேட்கும் போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம யாருமே ஈஸியான வேலையை விட்டுட்டு கஷ்டமான வேலைக்கு வரமாட்டோம்ல. ஆனால் அவர் அதையும் பார்க்காம விவசாயத்தை தேடி வந்திருக்காரு அப்படின்றப்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட், நாளைக்கு இன்னொருத்தவங்களோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பியூலா ஃப்ரான்சி.